வணக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளி கொலுசு வெள்ளி சம்பந்தப்பட்ட எது வேணாலும் கிளீன் பண்ணிக்கிற மாதிரி நம்ம மோடி கேர்ல வந்து இந்த சில்வர் டிப் அப்படின்ற ஒரு லிக்விட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த லிக்விட யூஸ் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த லிக்விட கீழே ஊத்த தேவையில்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 கொலுசு எடுத்திருக்கோம் நம்ம கையில. இப்ப நான் ஒரு கொலுச இதுல ஒரு ட்ரே இருக்கு, அந்த ட்ரேல உங்களுக்கு டிப் பண்றேன். வெள்ளிக்கு எந்த சேதாரமும் ஆகாது, பிளஸ் நம்ம கைக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. இப்ப இதை நம்ம கடையில போயிட்டு நம்ம கொடுக்கும் போது குறைஞ்சது ஒரு 150 ரூபாயாவது சார்ஜ் பண்றாங்க மார்க்கெட்ல. இந்த லிக்விட நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு பொருளாதார ரீதியாவும் வந்து நமக்கு காஸ்ட் கம்மி ஆகுது. இதையே ஒரு பிசினஸா கூட ஒரு சில லேடிஸ்ங்க செய்யறாங்க. அவங்க வீட்லயே டெய்லர் ஷாப் வச்சிருக்காங்கன்னா இந்த லிக்விட் பக்கத்துல வச்சுட்டு அவங்க ஒரு செட்டு கொலுசுக்கு 50 ரூபாய் மட்டும் சார்ஜ் பண்றாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு இன்கமும் கிடைக்குது. திரும்ப திரும்ப இந்த யூஸ் பண்ற இந்த லிக்விடுனால அவங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மி ஆகுது, ஒரு வருமானம் அவங்களுக்கு கிடைக்குது. இப்ப வித்தியாசம் உங்களுக்கே தெரியுது. இந்த மாதிரி சின்ன பொருளா இருந்தா நம்ம இந்த பாட்டில்லயே இந்த ட்ரேல போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய பொருளா இருந்ததுன்னா நம்ம ஒரு பிளாஸ்டிக் பவுல்ல இந்த லிக்விட ஊத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லிக்விட்ல இருந்து நம்ம இந்த கொலுசை எடுத்துட்டு அந்த லிக்விட்ல தண்ணி படாம வச்சுக்கிட்டா எவ்வளவு நாளைக்கு வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் நல்ல தண்ணியில மறுபடியும் ஒரு வாட்டி இதுல நம்ம கால்ல போட்டு நடக்கும்போது மண்ணு எல்லாம் ஏறி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த சந்துல இருக்கிற மண்ணை மட்டும் நீங்க லேசா ஒரு நல்ல பிரஷ்ஷால இப்படி கொஞ்சம் டிப் பண்ணீங்கன்னா அது உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் வந்துடும். இது வந்து வாஷ் பண்ணாத கொலுசு. நமக்கு வந்து செகண்ட்ல வெள்ளி வந்து பளபளன்னு ஆயிடும். இப்ப இந்த கொலுசு பாத்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணது, இந்த கொலுசு வந்து வாஷ் பண்ணாதது. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க. இந்த மாதிரி கொலுசு மட்டும் இல்லாம நம்ம காலில் போடுற மெட்டி, பூஜைக்கு பயன்படுத்துற வெள்ளி பொருட்கள் எல்லாமுமே நம்ம இதுல கிளீன் பண்ணிக்கலாம். கைக்கோ எதுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க.